ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் ஐஐடி ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறது. இப்போ வந்துட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் தான் நான் இந்த வீடியோவுக்கு எடுத்திருக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம். ஏபி வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டார்னும் பிசி வெக்டரோட வேல்யூ பி வெக்டார்னும் இருக்குது. ஓகேவா? இட்ஸ் லைக் அந்த சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏபி பிசி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதோட வெக்டர் ஏரியா கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி வெக்டார் ஏரியானா என்ன அர்த்தம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதே ஏரியா கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வரும். சரியா? ஓகே, ஃபைன். இப்போது பேரலோகிராம்க்கு அவங்க வெறும் டயக்னல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெக்டர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு half ஆஃப் d1 வெக்டார் கிராஸ் d2 வெக்டார்னு வரும். ஓகே, அல்லது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் இப்போ சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஹாஃப் எடுக்க தேவையில்லை. ஆனால் டயக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஹாஃப் வந்து எடுக்கணும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக ஒரு ஏரியானா ஒரு ஆன்சர் வரணும். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் மாடுலஸ் கொடுக்கணும். half ஆஃப் மாடுலஸ் ஆஃப் d1 வெக்டார் கிராஸ் d2 வெக்டார் அப்படின்ற மாதிரி வரும். இப்போது இது பேரலோகிராம்க்கு. குவாட்ரிலேட்டரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஏபிசிடிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு ஏரியா கேட்குறாங்கன்னா half ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார். அந்த குவாட்ரிலேட்டரோட டயகனல்ஸை நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த வெக்டார்ஸ் இது ரெண்டும் வந்துட்டு டயகனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெக்டார் ஏரியா கேட்குறாங்க. வெக்டார் ஏரியானா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வெக்டாரில் வரும். ஓகேவா? டயகனல்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் 1/2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பொறுத்தவரையில் ஏ வெக்டரோட வேல்யூ என்னென்னா 3i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் அப்படின்னு வரும். பி வெக்டரோட வேல்யூ ஐ வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார்னு வரும். இப்போ வெக்டர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெக்டர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது டயகனல்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் என்னது? டயகனல்ஸ். ஸோ அப்போ half ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது வரும். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 1 minus 2 1 minus 3 4ன்னு வரும். இப்போ இதோட வேல்யூ ஐ வெக்டார் இன்ட்டு 4 இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6ன்னு வரும். நீங்கள் சிம்பிள் சேஞ்ச் பண்ணு -6 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இந்த இடத்துல 4 × 3 12 ப்ளஸ் 2ன்னு வரும். ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இந்த இடத்துல ரோவும் காலமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -9 -1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 - 6ஓட வேல்யூ -2i வெக்டார் மைனஸ் 14 ஜே வெக்டார் நெக்ஸ்ட்டு -10 கே வெக்டார். இது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஹாஃப் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லும்போது இதில் ஹாஃப் எடுத்திங்கன்னா -i வெக்டார் -17 ஜே வெக்டார் -5k வெக்டார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குமா? கரெக்டாக? ஸோ இதனோட ஆன்சர் -i வெக்டார் -7j வெக்டார் -5k வெக்டார். ஸோ அப்போ வந்து இதுதான் -i வெக்டார் -7j வெக்டார் -5k வெக்டார். நீங்கள் இப்போ என்ன கற்றுக்கிட்ருக்கீங்கன்னா வெக்டார் ஏரியானா என்னது, ஏரியானா என்னது, சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னது, டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னது, பேரலோகிராமுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி குவாட்ரிலேட்டரலுக்கு நம்மளோட வெக்டார் ஏரியா அல்லது ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா பை யூஸிங் த டயகனல்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.